பொள்ளாச்சியில் திமுகவினர் நூதனமாக பிரச்சாரம் செய்து பொதுமக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். பொள்ளாச்சி தெற்கு நகர செயலாளர் அமுதபாரதி தலைமையில் திமுக பிரமுகர் சேலம் கோவிந்தன் கோடங்கி வேஷம் அணிந்து கோட்டூர் ரோடு பகுதியில் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் உடுக்கை அடித்து குறி சொன்னார். அவரது குறியில் 2026 ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக மு.க.ஸ்டாலின் பதவி ஏற்பார் என வலியுறுத்தினார். மேலும் ஸ்டாலின் அரசு அறிமுகப்படுத்திய மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், கலைஞர் மருத்துவ காப்பீடு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவு, மக்களுடன் முதல்வர், நலம் காக்கும் மருத்துவ முகாம் போன்ற பல்வேறு திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். மேலும் கோடங்கி வேஷம் அணிந்து வந்த திமுகவினரை பார்த்த பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். நூதன பிரச்சாரத்தில் திமுக பிரமுகர் கோவிந்தனின் உரைகள், முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு பிறகு தமிழகத்தில் நல்லாட்சியை வழங்கி வருபவர் ஸ்டாலின் என்ற பாராட்டுகளோடு மக்கள் திமுகவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தனர்.